இன்றைக்கு அடிச்சுவடுகள் நிகழ்ச்சியில் 1000 ஆசீர்வாதங்கள் வரணும் இல்லையா? இப்போ உங்களை பார்த்து சொல்கிறேன், சொல் தவறக்கூடாது. இன்னைக்கு நிகழ்ச்சியில் நீங்கள் எங்கேருந்து கேட்டாலும் சரி, யாக்கோபு 3:2 சொல் தவறாத புருஷன் அவன் தான் பூரண புருஷன். ஆனால் இன்னைக்கு பார்த்தா மனுஷர்கள் பேசுகிற பேச்சு, அதனால தான் மத்தேயு 12:34-36 மனுஷன் பேசும் வீணான வார்த்தைகளை குறித்து கணக்கு கொடுக்கணுமா. அது மட்டும் இல்லை, இருதயத்தின் ஆழத்திலிருந்து வார்த்தைகள் வருகிறது. சில வார்த்தைகள் இஷ்டம் போல பேசிடுவாங்க, சிலர் சொல் தவறிடுவாங்க, மனம் மாறிடுவாங்க. ஆகவே தான் வேதம் சொல்லுது, என்னாகமம் 23:18 ஆண்டவர் பொய் சொல்லுகிறவர் அல்ல, மனம் மாறுகிற மனிதனும் அல்ல. ஆனால் அவர் சொல்லியும் செய்யாமல் இருப்பாரா? அவர் வசனித்தும் நிறைவேற்றாமல் இருப்பாரா? அவர் சொல்ல நான் கட்டளை பெற்றேன். ஆண்டவருடைய ஊழியக்காரவங்களும் சொல் தவறக்கூடாது. தடுமாற்றம் வரும். மோசேக்கு அந்த தடுமாற்றம் வந்துச்சு. ஆனால் மனம் கசந்து அழுது சரி பண்ணிட்டாங்க. தடுமாற்றம் இல்லாத மனிதர்கள் கிடையாது, சரிக்கு விழாதவர்களும் கிடையாது. சோதனையில் கடந்து போனவர்கள் தான் எல்லாரும். இப்போ கர்த்தர் உங்களை என்னையை பார்த்து சொல்கிறாரு, நான் பூரணமான ஒரு புருஷன், இயேசு ஒருவர் தான். அவர் இந்த பூமியில் வந்து அவர் சொன்னபடியே செய்து முடித்தார். சிலுவையை சுமத்தார், ரத்தத்தை சிந்தினார். இன்னைக்கு அவருடைய ஒவ்வொரு சொல்லையும் அற்புதம் இருக்குல்ல. உங்களுக்கு தெரியுமா, நம்ம தியானம் பண்ணி, அக்கினி தியானம் பண்ணி, சங்கீதம் 39:3 அது வெளியே நாக்கில் வரும்பொழுது அந்த ஜபம் கேட்கப்பட்டுரும். அந்த ஜபம் அற்புதத்தை செய்திடும். இன்னைக்கு அநேகருடைய ஜபங்கள் அற்புதத்தை பார்க்க முடியலையே. ஏன்? பாய் தவறி, கெட்ட வார்த்தை, தீமையான வார்த்தை, பழி கொடுக்கிற வார்த்தை, தாறுமாறான வார்த்தைகள், மற்றவர்களை குற்றப்படுத்திக்கிட்டே இருக்கிற கிரிட்டிசிசம், இதை பேசி பேசி ஒன்றும் சாதிக்க முடியாது. எல்லாத்தையும் நிறுத்திட்டுருக்க. இப்போது நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, இனிமே என் வார்த்தையில், என் நாக்கில் அசுத்தம் வரக்கூடாது. அது ஒரு நெருப்பு மாதிரி கடந்து வந்து, ஒரு நெருப்பு காட்டையே அழிச்சிருது. அப்படிதானே மனிதர்களுடைய வார்த்தைகள் குடும்பத்தையே உடைச்சிருது. இறங்கும் காப்பா. இனிமேல் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஜனங்கள். இப்போ சகோதரியே, சகோதரனே, பிள்ளைகளே, கொஞ்சம் ஜாக்கிரதையா ஆண்டவருடைய சமூகத்தில் உடன்படிக்கை எடுத்து கர்த்தருடைய சமூகத்தில் வளருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்படி நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா உங்கள் நாக்கில் இருந்து அற்புதங்கள் புறப்படும். இயேசுவே, என் ஜனங்கள் அற்புதங்களை காணட்டும். பூரண புருஷனாக, பூரண புருஷியாக மாற்றும். கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து எழும்பட்டும். நடக்காத காரியங்கள் நடக்கட்டும். தடைப்பட்ட காரியங்கள் உடையட்டும். இன்றைக்கு அவர்கள் எடுக்கக்கூடிய திட்டங்கள், முயற்சிகள் ஒவ்வொன்றிலும் திறந்த வாசலை வையும். அற்புதத்தை கண்டு ஆசீர்வாதங்களை எடுத்துக்கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. God bless you. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பவர் ஆஃப் காட் டிவி. Redefining power, reaching millions.